படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சினிமா தேட்டரை காட்டுறாங்க. அந்த சினிமா தேட்டரில் 3 ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, படத்தை வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு பொண்ணு பேர் வந்து பிரிட்ஜெட்டு. இந்த 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஒரு கப்பிள் வந்துட்டு பைக்கில் வராங்க. அவங்க வந்து படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் வாங்க கவுண்டருக்கு போகிறாங்க. அதே சமயம் பிரிட்ஜெட்டோட தம்பி டிம்மியும் டிக்கெட் வாங்குறதுக்காக வந்திருக்கான். அதாவது அவனும் இங்கே படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கான். டிக்கெட் வாங்க டிம்மி தேட்டருக்குள்ளே வந்த உடனே பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்டு வந்து அவனை தடுக்கிறான். ஏன்னு கேட்கும்போது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நைட்டு வந்து படம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டிம்மியோட அக்கா பிரிட்ஜெட் வரா. வந்துட்டு டிம்மியை வந்து வீட்டுக்கு போக சொல்கிறா. அதுக்கப்புறம் பிரிட்ஜெட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அங்கே வரான். அவன் பேர் ஜோஸ். அவன் வந்து பிரிட்ஜெட்டை அவன் கூட சேர்ந்து படம் பார்க்கறதுக்காக கம்பல் பண்ணுறான். அதனால பிரிட்ஜெட்டும் போய் அவன் கூட தேட்டர் ஹாலில் உட்காந்துக்கிறா. இவங்க 2 பேர் பக்கத்தில் ஜோஸ் ஃப்ரெண்ட்ஸும் வந்து உட்காந்துக்கிறாங்க. அதே தியேட்டர்ல நமக்கு ஒரு டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் வந்துட்டு ஒரு சீரியல் கில்லரை தேடி வந்திருக்காங்க. அவர் தேடி வந்திருக்கிற சீரியல் கில்லர் பேரு டெட். கொஞ்ச நேரம் கழிச்சு தியேட்டர் ஹால்குள்ள ஜோஷோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஜோஷோட ஃபீமேல் ஃப்ரெண்ட் வந்து சொல்றா, இப்போ நம்ம பார்க்க போற படம் 40 வருஷம் பழமையானது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடந்த மர்டர்ஸ் எல்லாமே உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்றா. டிடெக்டிவ் தேடி வந்திருக்கிற டெட் அப்படிங்கிற சீரியல் கில்லர் பத்தி பேசிக்கிறாங்க. அதே சமயம் கவுண்டர்ல டிடெக்டிவும் படம் பார்க்கறதுக்காக டிக்கெட் வாங்கிக்கிறாரு. அப்போ அங்க இருந்த ஒருத்தர்கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு, இந்த போட்டோல இருக்கிறவரும் உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா அதை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க பேசினதுக்கு அப்புறம் பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்ட் வந்து படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறான். படத்துல சில ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க கார்ல ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த காரோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்த ஒரு பையன் வந்து பக்கத்துல இருந்து ஒரு வீட்டுக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக போறான். அப்போ அந்த வீட்டுல இருந்து ஒரு லேடி வந்து கதவு திறக்கிறாங்க. படம் போயிட்டே இருக்கும்போது ஹால்ல டிடெக்டிவ் கூட இன்னொரு டிடெக்டிவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ நமக்கு படத்துல ஒரு வினோதமான ஆளை காமிக்கிறாங்க. அவன் கையில இருக்கிற டூல ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க 2 டிடெக்டிவுமே சீரியல் கில்லர் டெட் காணாம போனதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த படத்துல அந்த வினோதமான ஆள் வந்து மாஸ்க் போட்டிருக்கான். அவன் அந்த கார்ல இருந்து ஹெல்ப் கேட்டு வந்த பையனை கொன்னு அவன் கூட இழுத்துட்டு போயிட்டான். இப்போ நமக்கு கவுண்டர்ல ட்ரிங்க்ஸ் வந்து காலியானதை காமிக்கிறாங்க. அதனால பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறான். அந்த படத்தை பார்த்து பிரிட்ஜெட் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறா. அதனால பாதியிலேயே அந்த படத்தை விட்டுட்டு எந்திரிச்சு வெளியே வந்துடுறா. அங்க ஜோஷுமே வெளியே வந்து பிரிட்ஜெட்டை சமாதானப்படுத்தி படம் பார்க்க உள்ள வர சொல்றான். படம் போயிட்டே இருக்கும்போது ட்ரிங்க் எடுக்க போன பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்டு வந்து திடீர்னு படத்துல தெரியறான். ஹால்ல படம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டாங்க. அங்க இருந்த பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்டுக்கு திடீர்னு ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வாய்ஸை கேட்டோன்னே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஓடும்போது திடீர்னு முன்னாடி அந்த சீரியல் கில்லர் டெட் வந்து நிக்கிறான். அந்த கில்லர் அவன் கையில இருந்த டூலை வச்சு அவனை கொடூரமா சாவடிக்கிறான். ஆனா ஹால்ல இருந்தவங்க யாருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகல. அவங்க வந்து இதையும் ஒரு படத்தோட பார்ட் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அதனால அவங்க இந்த படத்தை ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோஷோட ஃப்ரெண்டு வாஷ்ரூம் கெஞ்சு போறான். இவன் எழுந்திருச்சு போன உடனே அந்த வாஷ்ரூம்ல என்ன நடக்குதோ அது இந்த படத்துல காமிக்கிறாங்க. இவங்க படம் பார்த்துட்டே இருக்கும்போது இவங்க முன்னாடியே அவனையுமே கொல்றான். அவனோட சத்தத்தை கேட்ட உடனே பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்டு அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க போறா. அங்க அவ தரையில ஃபுல்லா பிளட் இருக்கிறத பாக்குறா. இப்ப அந்த படத்துல நமக்கு தியேட்டரோட டிக்கெட் கவுண்டரை காமிக்கிறாங்க. அங்க பிரிட்ஜெட்டோட ஃப்ரெண்டு தனியா நின்னுட்டு இருக்கா. இத பார்த்து படம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே பயந்து போய் வெளியே செக் பண்றதுக்காக ஓடி வராங்க. ஆனா அவங்க கவுண்டர்ல யாருமே இல்ல. அப்புறம் அவங்க எல்லாருமே வாஷ்ரூம்க்கு ஓடி போறாங்க. அவங்களும் அங்க இருக்கிற பிளட்டை வந்து பாக்குறாங்க. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே இவங்க எல்லாம் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியாவது அங்கிருந்து வெளியே போகணும்னு ட்ரை பண்றாங்க. அப்போ அந்த டிடெக்டிவ் மூவி ஹால்ல இருந்த பிரிட்ஜெட்டோட தம்பி டிம்மியை வந்து பாத்துறான். உடனே அங்க பிரிட்ஜெட் வந்து டிம்மிட்ட கேக்குறான், நீ எப்படி இங்க உள்ள வந்த அப்படின்னு. அப்போ அதுக்கு டிம்மி சொல்றான், நான் ஜன்னல் வழியா வந்தேன். அங்க டிடெக்டிவ் வெளியே போறதுக்கான டோரை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவர்னால முடியல. அப்புறம் அவங்க மொபைல் போன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது தான் தெரியுது அவங்க யார் போன்லயுமே சிக்னல்ஸ் இல்லைன்னு. அப்போ உடனே பிரிட்ஜெட் வந்து சொல்றா, அங்க ஒரு எமர்ஜென்சி டோர் இருக்கு அப்படின்னு. உடனே இவங்க எல்லாருமே போய் அந்த எமர்ஜென்சி டோரையுமே உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவுமே உடையில, லாக்ல இருந்துச்சு. இதனால அவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்துடுறாங்க. ஏன்னா இங்க அவங்க எல்லாருமே ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அங்க இருந்த டிடெக்டிவ் வந்து இவங்க எல்லாத்துக்குமே புரிய
புரிய வைக்கிறாரு. நம்ம வந்து ரொம்பவே சேஃபா இருக்கணும், அதே சமயத்துல நம்ம எல்லாரும் ஒன்னாவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்றாரு. ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல டெட் அப்படிங்கிற பேர்ல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்றாங்க. அவரு ஒரு சீரியல் கில்லர் படத்தை ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி அவர் அந்த சீரியல் கில்லர் படத்தையே பாத்துட்டு இருந்தனால அவர் கையை அவரே கடிச்சு துப்பிட்டாரு. அப்புறம் அவன் ரத்தத்தையே வச்சா அவன் தரையில என்னமோ எழுதி வச்சுட்டு அங்கிருந்து காணாம போயிடுறான். அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாங்க, அந்த ரூம்ல பிளட்டை தவிர வேற எதுவுமே இல்ல. அங்க இருந்து டெட்டும் வந்து காணாம போயிட்டான். ஆக்சுவலா இப்ப டெட் வந்து ஒரு சீரியல் கில்லராவே மாறிட்டான், அதாவது சைக்கோ சீரியல் கில்லராவே மாறிட்டான். அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்த எல்லாரையுமே சாவடிச்சுட்டு அவனும் எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்போ தியேட்டர்ல இருக்கிற எல்லாருமே அந்த சீரியல் கில்லர் பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிரிஜெட்டோட தம்பி டிம்மி வந்து ஹால்குள்ள ஓடி போறான். டிம்மி அங்க வந்ததை அந்த சீரியல் கில்லரும் பார்த்துட்டான். ஆனா அவன் டிம்மியை கொல்லல, எல்லார் முன்னாடியும் தூக்கி வீசிடுறான். அப்போ அங்க இருந்த இன்னொரு டிடெக்டிவ் வந்து சீரியல் கில்லர்கிட்ட எப்படியாவது பேசி புரிய வைக்க முடியுமான்னு பாக்குறாரு. ஆனா அவன் டிடெக்டிவ் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா இப்ப அவன் ஒரு பைத்தியக்கார நிலையில இருக்கிறனால டிடெக்டிவை கழுத்தறுத்து சாவடிச்சிடறான். இதை பார்த்த உடனே இன்னொரு டிடெக்டிவ் வந்து அந்த சீரியல் கில்லர் டெட்டை ஷூட் பண்ணிடுறாரு. அதனால அவன் பறந்து போய் ஹால்குள்ள விழுந்துடுறான். இப்போ அந்த படத்துல அந்த டிடெக்டிவோட டெட் பாடியை டெட் இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் இங்க இருந்த எல்லாருமே ஒரு ரூம்க்கு ஓடி போறாங்க. அவங்க பிரிஜெட்டோட தம்பி டிம்மி வந்து ஜன்னல் வழியா வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க வெளியே போக ட்ரை பண்ணும்போது ஜோஷோட ஃப்ரெண்டு கையில ஜன்னல் விழுந்துருது. அதனால அவளுக்கு ரொம்பவே அடிபட்டுருது. வலி தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிடுறா. அவ கத்துற சவுண்டு கேட்டு அந்த சீரியல் கில்லரும் அங்க வந்துடுறான். அப்போ அந்த சீரியல் கில்லரை டிடெக்டிவ் வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அந்த புல்லட்னால அவனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இப்படி இவர் ஷூட் பண்ணிட்டே இருக்கிறதுனால டிடெக்டிவோட கன்ல இருந்த புல்லட்ஸும் காலி ஆயிருது. இதை பார்த்து ஜோஷோட ஃப்ரெண்டு ரொம்பவே பயந்து போறான். ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சோன்னே அங்கிருந்து அந்த பொண்ணை விட்டுட்டு இவன் ஓடி போயிடுறான். இப்போ இந்த சைக்கோ கில்லர் டிடெக்டிவோட வயிற்றுலையே அவன் வச்சிருந்த டூலை வச்சு குத்தி சாவடிச்சிட்றான். அதே சமயம் அங்கே இருந்த ஜோஷோட ஃப்ரெண்டையுமே சாவடிச்சிட்றான். இப்போ அந்த படத்தில் ஜோஷ் ஃப்ரெண்டோட டெட் பாடியுமே அந்த சைக்கோ கில்லர் இழுத்துட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அந்த படத்தில் ஆல்ரெடி நமக்கு காமிச்ச அந்த லேடியை காமிக்கிறாங்க. அதாவது ஹெல்ப் கேட்க வந்த பையனுக்கு கதவு திறந்து விட்டாங்கல்ல, அந்த லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி வேற யாருமே இல்லை, அந்த கில்லரோட அம்மா. அந்த லேடியும் டெட் மாதிரியே ஒரு சைக்கோ தான். இப்போ அந்த லேடி டெட் கிட்ட சொல்றா, நீ ரொம்பவே ஒரு நல்ல வேலையை பார்த்துருக்க, ஏன்னா உன் கூட இன்னொரு ஃப்ரெண்டையும் நீ கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. பிரிஜெட்டும் அவ கூட இருக்கிறவங்களும் எப்படி அந்த கில்லரை கொல்லலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பிரிஜெட் வந்து சொல்றா, அந்த கில்லரை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா முதல்ல அந்த படத்தை போய் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இவங்க எல்லாருமே ப்ரொஜெக்டர் ரூம்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த ப்ரொஜெக்டர் ரூம் லாக் ஆயிருக்கு. அப்போ அங்க இருந்த ப்ரொஜெக்டர் விண்டோ வழியா இவங்க போகலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ப்ரொஜெக்டர் விண்டோ ரொம்பவே சின்னதா இருந்தனால பிரிஜெட்டோட தம்பி டிம்மியை உள்ள அமுச்சு விடுறாங்க. டிம்மி உள்ள போயிட்டே இருக்கும்போது அந்த கில்லர் டிம்மியை பாத்துறான். அப்போ ஜோஷ் வந்து அந்த கில்லரை அட்டாக் பண்ணிட்டு டிம்மி கிட்ட நீ உடனடியா போயிரு இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். டிம்மி எப்படியோ ப்ரொஜெக்டர் ரூம்குள்ள போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜோஷை கொல்றதுக்காக கில்லர் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு முன்னாடி வரான். இப்போ டிம்மி அங்க இருந்த ப்ரொஜெக்டரோட பிளக்கை கழட்டி விட்டுறான். ஆனாலுமே அந்த ப்ரொஜெக்டர் ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ டிம்மி வெளியே இருக்கிறவங்களை எல்லாம் உள்ள கூப்பிடுறதுக்காக கதவை திறந்து விட்டுறான். தியேட்டருக்கு ஒரு கப்பிள் வந்திருந்தாங்கல்ல, அந்த கப்பிள்ல இருந்த மேல் வந்து ப்ரொஜெக்டரை தள்ளி விட்டுறான். இன்னொரு பக்கம் ஜோஷும் எப்படியும் அந்த கில்லர்ட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து போயிடுறான். இப்போ அந்த கப்பல்ல இருந்த மேல் வந்து அந்த மூவியோட ரீல் எடுத்து பாக்குறான். அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த கில்லர் இன்னுமே சாவல, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு. இப்போ அந்த கீழே உடஞ்சிருந்த ப்ரொஜெக்டர் திடீர்னு தானா ஆன் ஆயிருது. அந்த கில்லர் அந்த மேல தேடி வரான். அந்த கில்லர் எப்படியோ அந்த மேல கண்டுபிடிச்சு அவனையும் கொடூரமா சாவடிக்கிறான். பிரிஜெட்டும் அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் எப்படியோ தப்பிச்சு தியேட்டர் ஹால்குள்ள வந்துடுறாங்க. அந்த படத்துல அந்த கில்லர் அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கில்லர் அவங்க அம்மாட்ட கேக்குறான், படத்துக்கு வெளியில என்னை பார்த்து யாராச்சும் பயப்படுறாங்களா அப்படின்னு. அப்போ உடனே அவங்க அம்மா ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவ உன்னை பார்த்து பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு ஜோஷ்க்கு எல்லாமே வந்து புரிய வருது. அவன் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றான், அந்த கில்லர்னால நம்மளோட பயத்தை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ கில்லர் பிரிஜெட்டோட இன்னொரு ஃப்ரெண்டையுமே கொன்னு அவங்க கூட இழுத்துட்டு போற மாதிரி நமக்கு படத்துல காமிக்கிறாங்க. பிரிஜெட் அதை பார்த்து ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அதே சமயம் ஜோஷோட ஃப்ரெண்டும் அதை பார்த்து பயந்து ஹாலை விட்டு வெளியே போயிடுறான். கில்லர் டிம்மி தனியா இருக்கிறத பார்த்து அவனை துரத்த ஆரம்பிக்கிறான். அப்ப டிம்மி ஓடி போகும்போது ஜோஷ் ஃப்ரெண்டு
ஃப்ரெண்டு மேல மோதிடுறான். டிம்மி பின்னாடி வந்த கில்லர் ஜோஷோட ஃப்ரெண்டை புடிச்சுக்கிறான். இப்போ அந்த கில்லர் அவன் கையில இருந்த டூல எலக்ட்ரிசிட்டி மேல வைக்கிறான். அந்த கரண்ட் இவங்க 2 பேர் மேலயுமே பாயுது. அந்த கரண்ட்னால ஜோஷோட ஃப்ரெண்டு கருகி போய் இறந்துடுறான். ஆனா அந்த கில்லருக்கு ஒண்ணுமே ஆகல. ஜோஷ்க்கு இதனால ரொம்பவே கோவம் வந்துருது. அதனால அவன் அந்த கில்லரை கொல்றதுக்காக போறான். அப்படி அவன் வரும்போது அந்த கில்லர் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். அதனால ஜோஷ் வந்து திரும்பி அவன் ரூம்க்கே வந்துடுறான். அவன் ரூம்க்கு வந்துட்டு அவன் எதையோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் பிரிட்ஜெட்டை புடிச்சு வச்சிருக்கான். அப்ப ஜோஷ் முன்னாடி வரும்போது அந்த கில்லர் அவன் கையில இருந்த டூல ஜோஷோட கண்ணிலேயே வீசிடுறான். அதை பார்த்து பிரிட்ஜெட் ரொம்பவே பயந்து போய் வெளியே ஓடி வந்து இன்னொரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. பிரிட்ஜெட் ஜோஷோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வந்து பயந்து அழுகுறா. இப்ப அந்த கில்லர் டிம்மிய எல்லா இடத்துலயுமே தேடுறான். ஆனா டிம்மி வந்து ஹால்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த ஹாலுக்கு பிரிட்ஜெட்டுமே வந்துடுறா. இப்ப பிரிட்ஜெட் அவ தம்பிக்கு வந்து புரிய வைக்கிறா. அவனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அப்படி பயந்தோம்னா அதுதான் நம்மளோட வீக் பாயிண்ட். நம்ம பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கில்லர் நம்மள ஒண்ணுமே பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ பிரிட்ஜெட்டும் அவ தம்பி டிம்மியும் கண்ணை மூடிட்டு அந்த ஹால்ல உட்காந்துக்கிறாங்க. இப்போ அந்த படத்துல அந்த ஹாலை வந்து காமிக்கிறாங்க. கூடவே அந்த சிப்ளிங்ஸும் தெரியுறாங்க அதுல. இப்போ அந்த கில்லர் வந்து அவங்கள பயப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா அவங்க கண்ணை மூடிட்டு இருக்கிறதுனால அவங்க பயப்படவே இல்லை. இப்போ அந்த கில்லர் அதை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்போ பிரிட்ஜெட் பயத்தோட அவ கண்ணை திறக்கிறா. இப்போ கில்லருக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால பிரிட்ஜெட்டை அந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறான். பிரிட்ஜெட் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ ஒரு லாக்டு ரூம்குள்ள இருக்கிறத அவ கவனிக்கிறா. அந்த கில்லர் அந்த ரூம்க்கு வெளியில அவனோட டூலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிட்டு இருக்கான். பிரிட்ஜெட் எப்படியோ அந்த ரூமை விட்டு தப்பிச்சு வந்து வெளியே பார்க்கும்போது நிறைய பேர் அங்க இருக்கிறத கவனிக்கிறா. அதுல கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு அடிப்பட்ட நிலையில இருக்கிறத அவ கவனிக்கிறா. அந்த இடத்துல பிரிட்ஜெட் ஜோஷையும் பாக்குறா. ஜோஷ் வந்து உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு அவன் கிட்ட போறா. அப்போ அந்த கில்லரோட அம்மா பிரிட்ஜெட்டையும் அடிச்சு போட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரிட்ஜெட் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவ கட்டி போட்ட நிலையில இருக்கிறத கவனிக்கிறா. அதுக்கு பக்கத்திலேயே டிம்மியும் வந்து கட்டி போட்ட நிலையில இருக்கிறத அவ பாக்குறா. இப்போ அந்த கில்லர் பிரிட்ஜெட் கிட்ட வந்துட்டு உன்னை அவ்வளோ ஈஸியா நான் சாவடிச்சிட மாட்டேன், உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வலி கொடுத்துதான் நான் உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத சொன்ன உடனே அவ காலில் இருக்கிற நகத்தை அவன் புடுங்கி புடுங்கி எடுக்கிறான். அந்த வலியில அவ ரொம்பவே அலறா. ஒரு காலில் இருக்கிற நகத்தையெல்லாம் எடுத்த உடனே இன்னொரு கால் நகத்தை அவன் எடுக்கும் போது இவ பயப்படவும் இல்லை, அதே சமயம் அவ கத்தவுமே இல்லை. அதை பார்த்து கில்லருக்கு ரொம்பவே கோபம் வந்து என்ன பார்த்து நீ பயப்பட மாட்டீரியான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். பிரிட்ஜெட் ஒரு ஷார்ப்பான பொருளை கண்டுபிடிக்கிறா. அதை வச்சு அந்த கில்லரோட கழுத்துலயே குத்திடுறா. கில்லரோட கழுத்துல குத்தின உடனே அவ தம்பி டிம்மியும் கூட்டிட்டு பிரிட்ஜெட் அங்க இருந்து ஓடுறா. ஓடி வரும்போது அந்த கில்லரோட அம்மா அவளை தள்ளி விட்டு அவ கழுத்தை பிடிச்சி நறுக்கி கொல்ல பாக்குறா. அப்போ டிம்மி அந்த லேடி பின்னாடி வந்து அவளை அட்டாக் பண்ணி சாவடிச்சிடறான். அப்புறம் அவங்க 2 பேருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ அந்த கில்லர் அவங்கள விடாம துரத்திட்டே வரான். ஓடிட்டே இருக்கும்போது டிம்மி கால் தடுக்கி கீழே விழுந்துடுறான். பிரிட்ஜெட் கீழே விழுந்திருந்த தம்பியை தூக்கி ரொம்பவே சவுண்டா கத்துறா. ஏன்னா அந்த படம் வந்து முடிய போகுது. அதனால அந்த ஸ்கிரீன் வெளியே டிம்மியை தூக்கி வீசிடுறா. இதனால டிம்மி மட்டும் எப்படியோ உயிர் தப்பிச்சிடறான். ஆனா படம் முடிஞ்சதுனால பிரிட்ஜெட் மட்டும் அந்த கில்லர் கிட்ட மாட்டிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போலீஸ் எல்லாம் வராங்க. போலீஸ் கிட்ட டிம்மி என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்றான். ஆனா அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால அவன் சொன்னதை எதையுமே அந்த போலீஸ் நம்பல. இதோட மிட் நைட் அப்படிங்கிற இந்த படமும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.